மறுபடியும் உங்களை சந்திப்பதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நித்திய வாழ்வு பெற்றுக்கொள்ளும்படியாக வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு ராஜா நாமத்திலே ஆமென். இவர்களிலும் நாங்கள் வசனத்துக்கு நேராய் கடந்து செல்வோம். உபாகமம் 30 அதிகாரம் 19வது வசனத்தையும் 20வது வசனத்தையும் வாசிப்போம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவளுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாய கர்த்தர் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொண்டிருப்பாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றார். பாருங்கள், சர்வ வல்லவரே சொல்கிறார். சர்வ வல்லவர், சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், இஸ்ரவேலின் ஜீவனுமான தெய்வம் சொல்லுகிறார். சர்வ பூமியின் தேவனாயிருக்கிறவர் தான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்வைக்கிறேன் சொல்லிட்டு சொல்லுகிறார். நீ உன் சந்ததியும் பிழைத்துக் கொள்ளும்படி நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. ஆண்டவர் எதை விரும்புகிறார்ண்டா, ஜீவனை தெரிந்து கொண்டு நாங்கள் தீர்க்காயுசுமாய் அவரே எங்களுக்கு ஜீவனாய் இருக்கணும் என்று விரும்புகிறார். ஆகையால தான் பாருங்கள், இதிலே அவர் இவ்வளவு நல்லவர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. இது மாத்திரமல்ல, அவர் நல்லவர் என்பதை நாங்கள் அவருடைய சிலுவை பாடுகள் நினைக்கும் பொழுது யாரும் செய்யாத ஒரு மாபெரும் தியாகத்தை மனுக்குலத்துக்காய் செய்தவர். அதிலே அவர் நல்லவர் என்பதை வரலாற்று சாட்சி, சரித்திர சாட்சிகள் சகலவற்றினூடாக நாங்கள் பார்க்கிறோம். அவர் மட்டும்தான் நல்லவர் என்பதை சாட்சி கொடுக்கிறது. ஆகையால் தான் அவர் சொல்கிறார், வானத்தையும் பூமியையும் உங்கள் மேல் வைத்து சாட்சி வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகையாலே நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஜீவனின் அதிபதியாக இருக்கிறார், நமக்கு ஜீவனாய் இருக்கிறார். அதுக்கு பதிலை நாங்கள் பார்க்கிறோம். யோவான் 10 அதிகாரத்திலே 10வது வசனம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணமடையவும் வந்தேன் என்கிறார். நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்றார். தன் ஜீவனையே எங்களுக்காக தந்தார். ஆனபடினாலே ஸ்தோத்திரம், ஆண்டவர் இவ்வளவத்தை நமக்காக தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தவரை தந்தரளி அன்பு கூர்ந்தவர் கேட்கிறார். இவையில் அவர் சொல்லி கீழ்ப்படியாமல் அவர் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதபடி வாழ்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் முடிவிலே என்ன செய்வீர்கள் என்று கேட்கிறார். பாருங்கள், உபாகமம் 32 அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வில்லை. அவர்கள் ஞானமடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்து கொண்டால் நலமாயிருக்கும் என்கிறார். அவருடைய சொல்லி கீழ்ப்படியாமல் அதை சிந்திக்காமல் எங்களுடைய முடிவு, இந்த மூவியில் வாழ்ந்த பிறகு மரணம் 5லும் வரலாம், 6லும் வரலாம், பலவிதமாய் பல வயதில் வரலாம். ஆனால் முடிவில் என்ன செய்வீர்கள், தன்னை அல்லாமல் என்ன செய்வீர்கள் என்று அங்கு கேட்கிறார். அவர்கள் ஞானமடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்து கொண்டால் நலமாயிருக்கும் என்றார். அப்போ நாங்கள் ஞானம் அடையும்படியாகத்தான் அந்த பரிசுத்த வேதாகம் நம்முடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. நாள்தோறும் பேசுகிறவராக இருக்கிறார். அப்போ நாங்கள் ஞானம் அடைந்து உணர வேண்டும். கேட்கிறவன் உணர்வனாக இருந்து அவன் 30, 60, 100 பலன் கொடுப்பான் பரலோக ராஜ்யத்தில் என்ற ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார். ஆகையாலே நாங்கள் எங்களோட முடிவை குறித்து சிந்திக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஸ்தோத்திரம், எங்களோட முடிவு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் சந்திக்கப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம். பாருங்கள், அவரோட வசனத்தை ஏற்றுக்கொண்டு நடக்கிற வேளையிலே
சங்கீதம் 37 நாங்கள் பார்க்கிறோம். சங்கீதம் 37 வசனத்தை நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஸ்தோத்திரம் அங்கே இவ்வண்ணமாய் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஒரு கொடிய பலவந்தனாய் ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தழைத்தவனாயிருந்தான். ஆனாலும் அவன் ஒளிந்து போனான் பாருங்கள், அவன் இல்லை. அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அக்கிரமக்காரர் வேகமாய் அழிக்கப்படுவார்கள், அறுப்புண்டு போவதே துன்மார்க்கனுடைய முடிவு. துன்மார்க்கம் என்று சொன்னால் ஆண்டுடைய மார்க்கத்தை விட்டு விலகி அவர் மறுதளித்து வாழுகிற யாவரையும் அவண்ணமாய் வேதம் குறிப்பிடுகிறது. பரிசுத்த வேதாமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லோரும் மனம் திரும்பணும் என்பதே ஆண்டவருடைய சித்தம். ஒரு துன்மார்க்கனும் கெட்டுப்போது அவருக்கு இவ்வளவேனும் சித்தம் இல்லை. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சகலருக்காக நாங்கள் வேண்டல் செய்யணும் என்று பார்க்கிறோம். ஆகையாலே அவர் நல்லவர் என்பதை நமக்கு விளங்குகிறது. அப்போ வேதம் சொல்லுது, ஒரு மனுஷன் கொடிய பலவந்தனாய் ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தழைத்தவனாய் இருந்தான். ஆனாலும் அவன் ஒளிந்து போனான் பாருங்கள், அவன் இல்லை. அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. அதான் முடிவு. முடிவில் என்ன செய்வீர்கள்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லாமல் முடிவில் என்ன செய்யக்கூடும்? மரணத்தை வெல்லக்கூடுமோ? முடியாது என்று நாங்கள் வேதத்தில் பதிவு செய்திருக்கிறதை பார்க்கிறோம். அவரே மரணத்தை வென்றவர், பாதாளத்தை ஜெயித்தவர், சத்ருவாய சாத்தானுடைய இருளின் அதிகாரங்களை சிலுவையிலே தன் கோர மரணத்தினாலே உரிந்து ஜெயமெடுத்தவர். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று வீரம் விளக்கம் விடுகிறவர், உங்களுக்கும் எனக்குமாக மரித்தவர், உயிர்த்தெழுந்தவர். எங்களோட முடிவு அவருக்குள்ள சந்திக்கப்பட்டு நாங்கள் நித்தியமாய் அவரோட வாழும்படியாகத்தான் அவ்வளவற்றையும் செய்து முடித்தார். ஆகையால் தான் வேதத்திலே அவர் கேட்கிறார், முடிவிலே என்ன செய்வீர்கள்? நீங்கள் ஞானம் அடைந்து சிந்தித்து கொள்ளணும் என்று சொல்கிறார். அப்போ முதல்ல பார்க்குறோம், அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வில்லை. அப்போ யோசனை இல்லாமல் உணர்வில்லாமல் மரித்த ஒரு மனுஷனை குறித்து தான் இங்கே சொல்லுது, கொடிய பலவந்தனாய் ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருந்த பச்சை மரத்தை போல் தழைத்தவனாயிருந்தான். ஆனாலும் அவன் ஒளிந்து போனான் பாருங்கள், அவன் இல்லை. அவனை தேடினேன், அவன் காணப்படவும் இல்லை. ஆகையாலே எங்களுடைய முடிவு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள் சந்திக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. அந்த முடிவை குறித்து நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகையால் தான் பாருங்கள் சொல்லுது, பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தையும் வாசிக்கிறேன், கேளுங்கள். பரிமளத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும் ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரணநாளும் நல்லது. மரண நாள் நல்லது என்று சொல்லப்படுகிறதே. ஆண்டவராக இயேசு ராஜாவுக்குள்ளே நாங்கள் மரிக்கிற வேளையில் அந்த மரண நாள் அவனுக்கு அவன் பாக்கியவானாய் மாறுகிறான். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு மிகவும் அருமையாக இருக்கலாம். மரணத்தை அருமையாக இருக்கு என்று சொல்லுறவர் ஆண்டவராக இயேசு மட்டும்தான். அதுதான் முன்மாறியா உங்களுக்கு எனக்கும் சிலுவையிலே சகலவித சரித்திர சாட்சிகள், வரலாற்று சாட்சிகளோடு சிலுவையிலே மரணத்தை வென்றார். அடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து ஜீவிக்கிறாரே, ஸ்தோத்திரம். ஆகையாலே ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள், விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம், இதிலே எல்லா மனுஷருடைய முடிவும் காணப்படும். ஈரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். அதான் ஆண்டவரும் சொல்றார், ஞானம் அடைந்து உணர்வடைந்து இதை முடிவை குறித்து சிந்தித்தால் நலமாயிருக்கும். எங்களுக்கு ஒரு முடிவு உண்டு, நாங்கள் பிறந்துட்டோம், ஆனால் எங்களுக்கு ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் நடக்கப்பட வேண்டிய முடிவு. அதுதான் ஆண்டவர் சொல்றார், பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையானதாம். பரிசுத்தவான்கள் யாரு? எங்களோட சொந்த முயற்சினாலே அல்ல, அவரோட இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான்களாகப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுகிற அவருடைய பிள்ளைகள். அவர்களுக்குத்தான் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார், பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமை. ஆனால் இங்கே சொல்லுகிறது,
எல்லா மனுஷருடைய முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம். முகத்துக்கத்தினாலே இருதயம் சீர்படும். ஞானிகளின் இருதயம் துக்க வீட்டிலும் மூடரின் இருதயம் கழிப்பு வீட்டிலும் இருக்கும். அங்கே ஒரு மரண சடங்கு போயிட்டா, மரித்த வீட்டுக்கு போயிட்டா, அவருடைய முடிவு அங்கே விளங்குறது. அந்த முடிவை குறித்து தான் ஆண்டவர் சிந்திக்க சொல்லுகிறார். இவரை நாங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது மரித்து போன பாவத்தில் மரித்து கிடக்கிற பறித்து போன ஜீவாத்மா உயிரடைந்து அவருடைய ஜீவன் நமக்குள்ளே கிரியை செய்கிறதா இருக்கிறது. ஆகையாலே ஒரு மனுஷனுடைய முடிவை குறித்து நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய முடிவை குறித்து சிந்திக்க வேண்டும். எல்லாம் மாயை, பூமியில் எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்கிறத பார்க்கிறோம். பூமியில் காண்கிற யாவும் மாயை. எங்களுக்கு கடைசி நேரத்தில் யாரும் கை கொடுக்க போகிறதில்லை. ஒருவனாயிலும் மரணத்தை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது. அந்த ஆவியை தடுத்து நிறுத்த முடியாது. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கையில் மட்டும்தான் உண்டு. ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு மறுபடியும் போவதற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. அப்போ மண்ணானது தான் முன்னிருந்த மண்ணுக்கு, என்னடா சரீரம் மண்ணுக்கு போயிடும். ஆவி தந்த தன்னை தேவன், ஆவி அவர் தான் தந்தவர். அவர் மனுக்குலத்தின் ஆவிக்கு அவர் தான் சொந்தம். இந்த ஆதாமை சிருஷித்து ஜீவாத்மாவை ஊதி அவருக்கு உயிர் பெற பண்ணினார், ஊதி ஜீவாத்மாவாக்கினார். அப்படியே அது பரம்பரையாய் வந்து கொண்டிருக்கிறது தான். அப்படிதான் பரிசுத்த வேதாமத அநேக சாட்சிகள் பார்க்கிறோம். ஆகையால வேதம் சொல்லுகிறது, அவர் தந்த ஆவி அவரிடத்திலான் அது போகும். தன்னை தந்த தேவனிடத்துக்கு மறுபடியும் போவதற்கு முன்னும் நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். எங்களோட முடிவை குறித்து சிந்திக்க வேண்டும். ஒருவனும் நம்முடைய ஆவியை தடுத்து நிறுத்த முடியாது. அது ஆண்டவருடைய கரத்தில் தான் உண்டு. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. பிரசங்கி 8ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆவியை விடாதிருக்கிறதுக்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை, அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை, துன்மார்க்கத்தை துன்மார்க்கம் விடுவிக்க மாட்டாது. ஆகையால் தான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் ஞானம் அடைந்து உட முடிவை குறித்து சிந்தியுங்கள். ஒரு நாளும் அந்த ஆவியை தடுத்து நிறுத்த முடியாது. அவர் தந்த ஆவி அவரிடத்தெல்லாம் போகும். மரண நாளின் மேலும் அதிகாரம் இல்லை. ஆண்டவராக இயேசு ராஜாவுக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. ஆகையாலே நாங்கள் ஒவ்வொருவரும் இதை குறித்து சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். முடிவில் என்ன செய்வோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லாமல் என்ன செய்வோம்? ஒன்றுமே செய்ய முடியாது. அதான் ஆண்டவராக இயேசு சொல்லியிருக்கிறார், தண்ணி அல்லாது உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆகையாலே நாங்கள் இந்த குறித்து நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம், உணர்வடைய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகையால தான் பாருங்கள், இந்த எண்ணாகமத்திலே 23ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். 23:10 வசனம் சொல்லுகிறது. ஒரு பிலியாம் என்ற தீர்க்கதரிசி சொல்றதை பார்க்கிறோம். யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் காட்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக. பாருங்க, அவருக்குள்ள ஆசை நீதிமான் மரிப்பது போல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால கழுவப்படாமல் ஒருவரும் நீதிமானாக்கப்பட முடியாது. விசுவாசத்தினால் இரத்தத்தை கொண்டு நாங்கள் கழுவப்படுகிறோம். அவருடைய இரத்தமன்றி ஒருவனாயிலும் தன்னை நீதிமான் பாராட்ட முடியாது. தான தர்மம் செய்கிறதுனாலேயோ, கொடைகள் கொடுக்கிறதுனாலேயோ, நல்லது செய்கிறதுனாலேயோ ஒருத்தன் நீதிமானாக முடியாது. அப்படியா இருந்தால் ஆண்டவராக இயேசு சிலுவையில் அறையப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இரத்தம் சிந்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையாலே நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் பேசுகிறார். ஸ்தோத்திரம். நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக. ஏன் அப்படி சொல்லுறார்? அவனுக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு, நித்திய வாழ்க்கை உண்டு, பரலோக வாழ்க்கை உண்டு. ஸ்தோத்திரம். அடுத்தது, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக. பாருங்க, அவர் சிந்தித்து சொல்றார், என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக. ஆருடைய முடிவு? ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான்களாய் அவன் மரிக்கிற வேளையிலே பரிசுத்தம் அவனுடைய மரணமோட பார்வைக்கு அருமையானது. ஆகையாலே
என் முடிவு அவன் முடிவு போல இருப்பதாக என்று சொல்லுகிறார். பாருங்கள், இதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஆழமாய் சிந்தித்து நாங்கள் மனம் திரும்ப வேண்டியது மிக முக்கியம் ஆண்டவரிடத்தில். பாருங்க, துன்மார்க்கனுக்கு நல்ல முடிவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. துன்மார்க்கனுக்கு நல்ல முடிவு இல்லை என்று பரிசுத்த வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகையால மனுஷனுக்கு சில வேளையில் செம்மையாய் தோன்ற வழிகள் உண்டு. வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் சோத்திரம் நீதிமொழிகள் 16:25 சொல்லுது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்ற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழி, அதன் முடிவோ மரணம். வேதம் அப்படி அபர்ணமாய் சொல்லுகிறது. ஆகையாலே நாங்கள் இவைகளை குறித்து சற்று சிந்தித்து நிதானித்து ஆண்டவரிடத்தில் மனம் திரும்புவோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களும் இன்னும் அதிகமாய் பலன் கொண்டு உற்சாகம் அடைந்து, அல்லேலூயா, இங்கே விழுந்திருந்தாலும் பரவாயில்ல, எந்தெந்த இடத்துல விழுந்திருந்தாலும் பரவாயில்ல, விழுந்தவன் எழும்புறது இல்லையோ, வழி தப்பி போனவன் மீண்டும் விரலி கொண்டு கேட்கிற தெய்வம், மீண்டும் விழுந்து போகாதபடிக்கு, வழி தப்பி போகாதபடிக்கு அவரிடத்தில் மறுபடியும் நீங்கள் வரும்பொழுது அவர் அணைத்துக் கொள்கிற நல்ல தகப்பன். ஆண்டவரை இதுவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவரிடத்தில் வரும்பொழுது உங்களோட பிள்ளையாய் அவர் அங்கீகரிக்கிறார். ஆனால் மனம் திரும்ப வேண்டியது மிக முக்கியமாக இருக்கிறது. நீதிமொழிகள் 24:20 சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு நல்ல முடிவில்லை. வேதம் சொல்லுகிறது, வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற துன்மார்க்குடைய விளக்கு அணைந்து போவோம் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆகையாலே ஸ்தோத்திரம், கேட்டவைகளை நாங்கள் சிந்தித்து நிதானித்து நாங்கள் மனம் திரும்ப வேண்டியது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. நாங்கள் பவுலடிகள் சொன்னது போல, நல்லோட்டத்தை ஓடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொன்னாரே, அதன்படி ஆண்டவரோடு சேர்ந்து நல்லொரு ஓட்டத்தை, விசுவாசத்தை தொடக்கிறோம் முடிக்கிறோமா இருக்கிற அவரோடு நெருங்கி சுற்றி நிற்கிற சாபங்களை எல்லாம், பாரங்களை நீக்கி வைத்து தள்ளி வைத்து விட்டு அவரோடு ஓட்டத்தை மூடி நாங்கள் அந்த நல்ல ஓட்டத்தை ஓடி முடிக்க நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால சோத்திரம், பாருங்கள், பவுல் சொல்லுகிறார், 1 தீமோத்தேயு 4:7 8வது வசனத்தை வாசிக்கிறேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருளுவார். நாங்கள் ஒருவரும் உணர்வடைந்து எங்களோட முடிவை குறித்து சிந்தித்து, அப்பா என்னை மன்னியும், விலகி போயிருந்தால் நான் திரும்பி வருகிறேன், என்னை மன்னியும், எனக்கு இறங்கும். நிச்சயமாக அவர் இறங்குறவர். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவருடைய அன்புக்கு ஆழமில்லை அகலமில்லை என்று பரிசுத்த வேதாமம் பதிவு செய்திருக்கிறார். ஆகையால் அவரிடத்தில் நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். மறுதல் போயிருந்தால் மறுபடியும் கலப்பையில் கையை வைத்து பின்னிட்டு பார்த்திருந்தால் மறுபடியும் அவரிடத்தில் வாங்க, ஆண்டவர் உயிர்ப்பிப்பார். இதுவரை அறியாதவர் அவரிடத்தில் வாங்க, அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார். பாருங்கள், வேதம் சொல்லுது, எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். யாவருக்கு நித்திய ஜீவனை தெரிவேன் என்பதே அவருடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறது. ஆனபடினால ஹல்லேலூயா, அந்த நீதியின் கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியா நாங்கள் ஓட வேண்டும். ஆண்டவரோடு அந்த நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும். பவுல் சொன்னது போல, நல்ல ஓட்டத்தை, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை ஓடி முடித்தேன். அவற்றை முடிவு ஆண்டவர் சொன்னதின்படி ஆண்டவருக்குள்ளே நடந்தது. ஆண்டவர் கேட்கிறார், இந்த ஜனங்கள் உணர்வில்லாத ஜனங்கள், யோசனை கெட்ட ஜாதி, தங்கள் முடிவை குறித்து உணர்ந்தால் நலமாயிருக்கும். ஸ்தோத்திரம். ஆகையாலே நாங்கள் மனம் திரும்புவோம். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவோம். கோபாக்கினேன் பிள்ளைகளாய் மாறாதபடிக்கு அவருடைய பிள்ளைகளாய் மாற நாம் பிரயாசப்படுவோம். நாங்கள் பிரயாசப்பட்டு அவரை பற்றி கொள்கிற வேளையில் யாவருக்கும் ஜீவ நீதியின் கிரீடத்தை அவர் தருவார். தர வல்லவராக இருக்கிறார். அவர் இல்லாமல் ஒரு ஒன்றுமே நாம் செய்ய முடியாது. வேதத்தில் பதிந்து வைத்திருக்கிறதான் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறேன். நீங்கள் மனதினும் பரிசுத்த வேதாமத்தை படியுங்கள், உங்களை ஒப்புக்கொடுங்கள், அவருக்கண்டு அவரோடு கூட இருந்து வாழுங்கள். உங்களோட முடிவு செம்மையாய் நல்ல மாதிரி முடியணும் என்று அடியானம் வாழ்த்துகிறேன் இயேசுராஜா நாமத்தில். இந்த வேளையிலும் ஒரு ஜெபத்தோடு முடிப்போம். ஜீவனுள்ள பிதாவே,
உங்கள் குமாரன் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். தகப்பனே, கொடுத்த வார்த்தைகள் 7 தடவைகள் மண்கீழ் உரிக்கின வெள்ளிக்கோப்பான சுத்த சொற்களாக இருக்கிறதப்பா. கேட்ட ஒவ்வொருவரும் உங்களுக்கு ஞானமடைந்து உணர்வடைந்து தங்கள் முடிவுகளை சிந்தித்து கொண்டு உங்களிடத்தில் மனம் திரும்ப கிருபை செய்யுங்க. ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. விழுந்து போனவர்களை மறுபடியும் தூக்கி நிறுத்துங்க ஐயா. ஆண்டவரே, தகப்பனே, கிருபை செய்யுங்க, வழி நடத்துங்க. உங்களோட வார்த்தைகளை பிரசங்கித்திருக்கிறேன். உங்களோட உயிர்ப்பிக்கிற வார்த்தையின் வல்லமை ஒருமையில் இறங்கட்டும். அற்புதங்களை செய்யட்டும். அதிசயங்களை ஜனங்கள் காணட்டும். உங்களோட வார்த்தை பூளப்படட்டும். ஆண்டவரே, என்றென்னு பூளப்படத்தக்க வார்த்தைகள் பூளப்படட்டும். அப்பா இயேசு ஜீவ வார்த்தையானவர் உயர்ந்திருப்பாராக. பரிசுத்தாவியானவரே நன்றி. அசைவாடி கொண்டிருக்கிறபடியா நன்றி. சகலரே தேவகுமாரன் இயேசுராஜா நாமத்தில் எல்லாருடைய எங்களோட முடிவுகள் நலமாயிருக்க இயேசுராஜாவுக்குள் அவரோட பார்வைக்கு அருமையானதாக இருக்கத்தக்கதாய் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுராஜா நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.